ஜிப்லி ஆர்ட். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை ரொம்பவே பாதிக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஹாய், நான் மனோஜ் சந்திரன். நான் ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட். நான் இந்த ஃபீல்டில் ஒரு 6-7 வருஷமா இருக்கேன். ஸோ அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். இது நீங்கள் ஆர்டிஸ்டாக இல்லைனாலுமே உங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். நம்ம எல்லாரும் எப்படி வரைய ஆரம்பிச்சிருப்போம்னா, நம்ம ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்போம், இல்லை சிறுவர் மலரில் ஒரு படத்தை பார்த்து அதே மாதிரி வரைய ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா இதை உருவாக்குறதுக்கு வரைஞ்சுதான் ஆகணுங்கிறதா நம்மளுடைய பேசிக்காக நமக்கு எல்லாருமே நம்ம அப்பா அம்மாக்கள் நமக்கு அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கலர் பென்சிலையோ கிரையான்ஸோ ஸ்கெச் பென்சிலையோ யூஸ் பண்ணி நம்ம அதை வரைஞ்சிருப்போம். அதை அப்படியே கட் பண்ணி இப்போ வந்தால் இப்போ இருக்கிற ஒரு கிட் ஒரு கார்ட்டூனை பார்த்தாலோ இது எப்படி உருவாக்கியிருக்குங்கிற கொஸ்டின் வரும்போது அதை வரைய ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி 4 வேர்ட் அடிச்சா இந்த இமேஜ் வந்துரும்னு அவங்க சொல்லி கொடுக்கும்போது அதை பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷனை தான் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம வரைஞ்சி ட்ரை பண்ணும்போது அது அவ்வளோ பர்ஃபெக்டாக வருமாங்கிறது கேட்டால் கிடையாது. ஆனால் கம்ப்யூட்டரில் போட்டு பண்ணும்போது அது ஒரு பர்ஃபெக்ட் இமேஜ் மாதிரி நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக இது ரொம்ப ஈஸியாக வந்துருதுன்னு எல்லாருமே ஒரு அடல்ட்ல இருந்து புதுசாக ஆர்ட் பழகணும்னு நினைக்கிற ஒரு குழந்தை வரைக்கும் அதுதான் ட்ரை பண்ண போவாங்க. ஏன்னா எல்லாத்து கையிலையும் இப்போ ஃபோன் இருக்கு. இதனால நம்ம கிரியேட்டிவாக யோசிக்கணும்னு நினைக்கிற அந்த அடிப்படை திங்கிங்கே வராமல் போயிடும். ஹியூமன்ஸோட அடிப்படை அடையாளமே கிரியேட்டிவ் திங்கிங் தான். அதுவே பாதிக்கப்படுது இந்த ஏஐ ஜென்ரேட் இமேஜ்னால அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை பத்தி யோசிச்சு தான் ஆகணும். பட் அதுக்காக ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா பயன்படுத்தலாம். எந்த விஷயம் நமக்கு செய்யற கஷ்டமா இருக்கோ அசிங்கமா இருக்கோ அதுக்கெல்லாம் ஏஐ பயன்படுத்தலாம். ஒரு ஜாலிக்காக, ஒரு ஹாபிக்காக, ஒரு பேஷனா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இது வரைஞ்சா எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, இது கொஞ்ச நேரம் எனக்கு வரைஞ்சிட்டு இருந்தா எனக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுதுன்னு சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்த ஏஐ ஜென்ரேட் பண்ண வச்சு நீங்க என்னதான் பண்ண போறீங்க? சிம்பிளா நாங்கெல்லாம் இது ட்ரெண்டுக்காக தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிங்கிற கொஸ்டின் எனக்கு புரியுது. பட் அந்த ட்ரெண்டாக இருக்கிற இமேஜ் வேற ஒருத்தங்களை வேற மாதிரி இன்ஸ்பயர் பண்ணுங்கிறதா நான் சொல்றேன். இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் லெக்சர் எடுக்கல. இது பண்றதுனால இப்படி ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பா ஏஐ ஒரு ஆர்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ற ஒரு அப்கமிங் ஜென்ரேஷன் இருந்து நீங்க கண்டிப்பா அதை தள்ளி வச்சுதான் ஆகணும். அண்ட் இன்னும் ஆர்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏஐ எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கலாம் நிறைய அப்கமிங் வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். See you on the next video. அண்ட் உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதை படிச்சு பாக்குறேன். Until then, bye. வரட்டா.